என்னன்னா ஆடி மாதம் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு கிடா குட்டி வாங்கினா 2 கோழி குஞ்சு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வளர்த்துக்கலாம் மாதிரி கொடுக்குறோம் சார். 1 மாத கோழி குஞ்சியாக தரோம். தரமாக இருக்கிறதுனால தேடி வராங்க. உயிரோட ஒரு 20 கிலோ வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 கிலோ கறி நிகரமாக வரும். இப்போ வளர்ப்புக்கும் குட்டி கிடக்கு, கறிக்கும் குட்டி கிடக்கு அப்படின்னீங்க. ஆமாம் சார். இதில் வளர்ப்புக்கு என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க, கறிக்கு என்ன ரேட்? அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். அண்ணா உங்கள் பேர், இந்த பண்ணையோட முகவரி சொல்லுங்கண்ணே. என் பேர் குமார் சார். இது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் வந்து மஞ்சு பண்ணை சார். இது சரிங்க சார். ஏற்கனவே நம்ம பண்ணையில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம். அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச்சபிள் இருந்துச்சு? நல்லா இருக்குங்க சார். ஓரளவு வந்தாங்களா மக்கள்? என்கொயரிலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்களா? ஆமாம். சரிங்க சார். இப்போ பண்ணையில் எவ்வளோ ஆடுகள் கிடாக்கள் கிடக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 கிடா குட்டி இருக்குங்க சார் பண்ணையில். 120. இது எல்லாம் வேற வேற தரமா இருக்கு. என்னென்ன தரத்துல கிடக்கு சார்? எல்லாம் வளர்ப்புக்கும் இருக்கு, கறிக்காண்டிக்கும் இருக்கு. 2 இதுவும் கொடுத்துருக்கு. இல்ல பெரிய கடா சின்ன கடா அப்படின்னு நிறைய சைஸ்ல கிடக்கு. எல்லா சைஸ்லயுமே இருக்கும் நம்மகிட்ட. அதான் 3 மாசத்துலேருந்து 5 மாசம் வரைக்கும் வளர்ப்பு குட்டிக்கு இருக்குங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கும் விசேஷத்துக்களுக்கும் கொடுக்கறதுக்கான கடை வந்து நம்மகிட்ட வந்து 18லேருந்து 32 கிலோ வரைக்கும் இருக்கு. சரிங்க சார். இந்த ஆடுகளுக்கான தீவன முறைகளை, ஆடுக்கான தீவன முறை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை சார். மேய்ச்சல் முறை மட்டும்தான். எல்லாம் நம்ம வந்து பல ஏக்கர் லேண்ட் இருக்கு நமக்கு. அதில் வந்து மேய்ச்சல் முறையில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அடை தீவனம் எதுவும் கொடுக்கறது இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தண்ணி மட்டும்தான் கொடுப்போம். பண்ணைக்குள்ளே வந்து தண்ணி மட்டும்தான் கொடுப்போம், வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. சரிங்க சார். இப்போ மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கும் தீவனம் போட்டு வளர்க்குறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? மேய்ச்சல் முறைன்றது பார்த்தீங்கன்னா கால்நடைன்றது இது பேர் வந்து கால்நடை சார். கால் நடந்து போய் அது மேய்ச்சல் இருந்தால் தான் கால்நடைன்னு சொல்லுவாங்க. நம்ம தொட்டியில் அடித்து தீவனம் கொடுத்து வளர்க்குறது வந்து அது சரியான முறை கிடையாதுங்க. அதுலேயே வந்து கறி வந்து அந்த அளவுக்கு சுவையாக இருக்காதுங்க. நம்ம மேய்ச்சல் முறையில் போகும்போது தான் அது தேவையான தீவனங்கள் வந்து பல மூலிகைகளை வந்து சாப்பிடும். ஆடு பொறுத்தவரையும் தழைக்கொடி இது மட்டும்தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுங்க. நம்மக்கிட்ட வந்து இயற்கை மூலிகைகள் நிறைய இருக்கிறதுனால எல்லாம் மேய்ச்சல் முறையில் சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தீவன செலவும் நமக்கு எதுவுமே இல்லைங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடுகள்னாலே மேய்ச்சல் முறை தான். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கே மாறிட்டேன். எல்லாரும் வந்து 100 நாள் வளர்ப்பு, 150 நாள் வளர்ப்பு, ஒரு 10 மாதம் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் நம்ம நாட்டுக்கோழிக்கும் பாய்லருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்போ பாய்லர் கோழி மாதிரி அது ஒரு ட்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த முறையை நாங்கள் பின்பற்றலை. மக்களுக்கு வந்து தரமான முறையில கறியை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த முறையில். இல்லை தரமானது அப்படின்னு சொல்றீங்க. தரமானதுன்னா என்ன விதத்துல தரமானது? கறியோட என்ன விதத்துல? உங்க கறியுடைய சுவையும், கறியுடைய வெயிட்டு, இந்த ஈரப்பதம்னு சொல்லுவாங்கல்ல, கறி வெட்டுனா இந்த திக்னஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பதம் நம்மகிட்ட இருக்கும். மற்ற தீவனம் வளர்ப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் கோழிக்கு நாட்டுக்கோழிக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்குங்க கடை. இப்போ மற்ற கடையிலையும் கறி கடையிலையும் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம ஆட்டுடைய கறியும் வாங்கி சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அந்த ஆட்டுக்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் வராது, ருசி இருக்காது. நம்மளது பார்த்தீங்கன்னா சமைக்கும் போதே அந்த வீடு ஃபுல்லாக தெரு ஃபுல்லாகவே மனம் வீசும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும், மனம் வீசும். மற்ற கடையில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்காண்டியே செதை தான் ஜாஸ்தி இருக்குமே காட்டி எலும்புக்கு கம்மியாக இருக்கும். செதை அதிகமாக இருக்கிறதுனால அது டேஸ்ட் ஒரு மாதிரியாக ஒரு ஸ்மெல்லு வழவழப்பு கொழுப்பாக இருக்குங்க. நம்ம வெள்ளாட்டு கறியில் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க, சுவையாக இருக்கும். ஒரு முறை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் நம்மளை தேடி வருவாங்க சார். அந்த அளவுக்கு சுவையெல்லாம் கடாக்களை நம்ம வளர்க்குறோம். மேய்ச்சல் முறைக்கு மெயினாக நாங்கள் அதுதான் நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் ஆட்டு வளர்ப்பு முறையை நாங்கள் பின்பற்றுறோம் சார். அதில் வந்து சுவையாக கொடுக்கணுன்றது தான், மக்களுக்கு வந்து தரமான வெள்ளாட்டுங்கறியாக போய் சேருன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கான்செப்டில் இறங்கியிருக்கோம் சார். சார் அப்போ இந்த ஆடுகளுக்கான க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக சார் இருக்கும்? ஆமாம் சார். இப்போ நம்ம அடர் தீவனம் கொடுத்து 3 மாதத்தில் வளர்கிற குட்டியை 6 மாதம் வளர்கிற அளவுக்கு வெயிட்டேஜ் போட்டுருவாங்க. அது வித்தியாசம் என்னன்னா கறியுடைய சுவை இருக்காதுங்க. குரோத் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. கோழின்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அது அடக்கோழின்னு சொல்லுவாங்க. கடான்னா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத குட்டி தான் நமக்கு எலாட்டங்கறின்னு சொல்லுவாங்கல்ல, அது 8 மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எலாட்டங்கறியா வரும். அதையே வந்து 4 மாதத்துல அந்த வெயிட்டேஜ் வளர்த்தோம்னா அது எலாட்டங்கறியா இருக்காதுங்க. ஏதோ கறி சாப்பிடலான்ற மாதிரி தான் இருக்குமே காட்டி அந்த கறியுடைய மனமும் சுவையும் எதுவுமே இருக்காது. இப்போ ராஜஸ்தான்ல இருந்து அப்படித்தானே சார் குட்டியை இறக்குறாங்க? அது இறக்குறாங்க சார். அதனுடைய டேஸ்ட் தான் நான் சொல்றேனே, வெள்ளாட்டங்கறிக்கும் அந்த கறிக்கும் வித்தியாசமே வந்து ஸ்மெல்லும் சுவையும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தீவனம் கட்டி போட்டு வளர்க்குற முறை அது.
நம்ம விட்டுட்டு வளர்க்குற முறை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கட்டி போட்டு என்னதான் திணிச்சாலும் அதோடைய growth மட்டும் வெயிட் மட்டும் தான் ஏறுமே கண்டி அதோடைய கறியுடைய டேஸ்ட்டும் சுவையும் மாறாது. அது வளராதுங்க. ஆள் மட்டும் வளருவோம், அறிவு வளராதுன்ற மாதிரி. இப்ப வளர்ப்புக்கும் குட்டி கிடக்கு, கறிக்கும் குட்டி கிடக்கு அப்படின்னீங்க. ஆமா சார். இதுல வளர்ப்புக்கு என்ன ரேட்ல கொடுக்குறீங்க, கறிக்கு என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? எல்லாமே ஒரே ரேட்டு தான் சார். நம்ம கிட்ட உயிரடையா வந்து 475 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். லைவ் வெயிட் உயிரடை யாரு வந்தாலும். ஒரு கிடா கருப்பு கிடா இருக்கு, கருப்பு கிடா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, சாதாரண ஒரு கிடா ரேட்டு சொல்லுவாங்க, அது மத்த பண்ணையில கிடா ரேட்டு சொல்லுவாங்க. அது மத்த பண்ணையில சார் அந்த மாதிரி. நம்ம பண்ணையில அந்த மாதிரி கிடையாது. சின்ன குழந்தை வந்தாலும் அந்த ரேட்டு தான். இல்ல குட்டி எந்த குட்டியா இருந்தாலும் குட்டி வேணும்னாலும் 475 ரூபா தான் சார். சரி, கருப்பு கிடா எனக்கு வேணும். எதுவா இருந்தாலும் சரி, அவங்க அதிர்ஷ்டம் இருந்ததா 475 ரூபாய்க்கு முடிச்சுட்டு போயிட்டு. கருப்பு கிடாவும் 475 தானா? ஆமாங்க. வெளியே 500 600 கொடுத்தாலே எல்லாம் அதுக்கு ரேட்டே வேற சார். நம்ம பண்ணையில வந்து எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கணுன்றதுக்காக நாங்க இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. அப்ப எப்போ வந்தாலும் கருப்பு கிடாக்கள் கிடைக்குமா? கிடைக்கும் சார், கிடைக்கும். கண்டிப்பா. கோயில்களுக்கு இதெல்லாம் எல்லா சந்தையிலும் நம்ம கிட்ட ஒரு 50-60 கருப்பு கடா குட்டிங்களே பிடிச்சிட்டு போயிருக்காங்க சார். ஒரு 10 பேர் கருப்பு கடா தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, எப்போ தேடிட்டே இருப்பாங்க. ஆனா நம்பி நம்ம இடத்துக்கு வந்து பிடிச்சிட்டு போலாம். இந்த ஆடி மாசத்துல வேற எதுவும் குட்டிகள் இன்க்ரீஸ் பண்றாங்க ஐடியா இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 300 குட்டிக்கு மேல இறக்குறதா. எப்ப சார் வருது? ஒரு 1 வீக்ல வந்துடும் சார். ஒரு வாரத்துல நம்ம கருப்பு கடாவே நம்ம மோஸ்ட்லி இந்த திருவிழா காலங்களில் பாத்தீங்கன்னா கருப்பு கடை தான் அதிகமா இறக்கும் சார். இப்ப நம்ம ஆட்டுல வந்து கறி மதிப்புலாம் என்ன சார் வரும்? நம்ம ஆட்டுல வேற சந்தைகள்லயோ ஒரு பண்ணைகள்லயோ நம்ம ராஜஸ்தான் ஆடு வாங்குறோம்னா 65% கறி சொல்றாங்க. 65% இருக்கும், 50% இருக்கும், அந்த மாதிரி பெர்சன்டேஜ் கணக்குல சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க எப்படி சொல்றாங்க? இப்போ ராஜஸ்தான் ஆடு எல்லாம் சொன்னீங்களா சார், கறியினுடைய நீர் சத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஈரப்பதம் சொல்லுவாங்க. ஈரப்பதம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சரி. அது ஆனா அது காரணம் வந்து மேய்ச்சல் முறை கிடையாது. அடர் தீவனமோ தீவனம் வெயிட் கெயின் பண்றதுக்கான தீவனங்கள் கொடுத்து வளர்ப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமா இருக்கும், வெயிட்டேஜ் அதிகமா வரும், அவங்க சொல்ற அளவுக்கு வருங்க. நம்ம விளையாட்டு வந்து அப்படி கிடையாது சார். நம்ம பண்றது மேய்ச்சல் முறைன்றதுனால நம்ம கரு நீர் சத்து வந்து குறையும். இது பாத்தீங்கன்னா இந்த டைட் இருக்காதுங்க. அதை புடிச்ச உடனே கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கும் அந்த கறி. சார், இப்போ கோயில் கூட சீசன் வேற நெருங்க போகுது. ஆமா சார், ஆடி மாசம் அடுத்த மாசம். ஆமா, அதுக்கு ஏதாவது ஆஃபர் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆடுகள் எண்ணிக்கை? இல்ல, கிட்டத்தட்ட நமக்கு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா 300 ஆடு நம்ம கிட்ட கைவசம் இருக்கும் சார். அப்போ வந்து வாரம் இப்போ மூமெண்ட்டை பொறுத்து வாரம் 100 இறக்குற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். சரி. அது இன்னொன்னு என்னன்னா, ஆடி மாசம் ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு கிடா குட்டி வாங்கினா 2 கோழி குஞ்சு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வளர்த்துக்கலாம் மாதிரி கொடுக்குறோம் சார். 1 மாசம் கோழி குஞ்சியா தரோம். அப்படி ஒரு ஆஃபர் வச்சிருக்கீங்களா? சார். சரி. ஏன்னா நம்மளுடைய கடாவும் போகணும், நாட்டுக்கோழியும் வந்து சிறுவடை கோழியும் மக்களுக்கு போய் சென்றடையும் சார். அதனால நாங்க அது ஒரு ஆஃபரா வச்சிருக்கோம். நீர்ச்சத்து அதிகமா இருக்கும் இதுல. அந்த மாதிரி வராதுங்க. நம்ம கிட்ட ஒரு உயிரடை ஒரு 20 கிலோ வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 கிலோ கறி நிகரமா வருங்க சார். ஒரு 55% வருங்க சார். சரி. இப்போ வாங்கினவங்க திருப்பி நம்ம பண்ணைக்கு வராங்களா? கண்டிப்பா வராங்க சார். ரிப்பீட் கஸ்டமர், திருப்பி வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் வந்து கடைக்காரன் கிடையாது, வெளியே மக்கள் வாங்கி போய் சாப்பிடுறவங்க, வீட்டு விசேஷத்துக்கு வாங்குறவங்களே வராங்க. தரமா இருக்கிறதுனால தேடி வராங்க சார். இப்போ சந்தையில போயோ வேற ஒரு பண்ணையில போயோ வாங்குற ஆடுகளுக்கும் கிடாய்களுக்கும் உங்ககிட்ட வாங்குற கிடாய்களுக்கும் என்ன வித்தியாசம் சார்? சந்தையில போனீங்கன்னா நோய் தாக்கம் இருக்கிற ஆடுகள் தான் நிறைய மோஸ்ட்லி வந்து கிராமப்புறங்கள்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து விற்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கே தெரியாது. முதல்ல இப்போ சந்தையில விற்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கை மாத்துறவங்க தான் சார். மெயினா வளர்க்குறவங்க வந்து சந்தைக்கு வர்றதே கிடையாதுங்க. வளர்க்குறவங்க, இப்போ நான் வளர்க்குறேன்னா நான் கொண்டு போய் சந்தைப்படுத்துறது இல்லை, நம்ம இடத்துல நம்ம வித்துடுறோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா சந்தையில பாத்தீங்கன்னா கை மாத்துறவங்க தான் அந்த தரகர் மூலியம் தான் வந்து வியாபாரம் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரிடையா வாங்கினீங்கன்னா தேவனம் அதிகமா கொடுத்தோம், தண்ணி அதிகமா அடிச்சு கூட்டு விட்டுருவாங்க. அதுல வந்து நம்ம கரெக்டா இடம் வந்து நம்ம இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 3 கிலோ குறையுங்க கொண்டு வந்தா. அது ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடாக்கள் வந்து சுத்தபத்தமா நம்ம கொட்டை அடிக்காம ஒரு கொட்டை கொம்பு இல்லாம அந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம இடத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. டேரக்டா வரலாம், பார்க்கலாம், தேவையானதை எடுத்துக்கலாம். அது எந்த, அதாவது அப்ப ஏமாத்துதே கிடையாது. சந்தையில அவங்களுக்கு தெரியாது இல்ல, சந்தையில தெரியாது. சந்தையில பாத்தீங்கன்னா அவன் வளர்த்துதான் சார் அவனுக்கு தெரியும். வித்தா போதும், அவன் வாங்கிட்டு வந்ததை விட அதிகமா வச்சு அவன் வித்துட்டு போகணும், அவ்வளவுதான் அவனுடைய டார்கெட். அன்னைக்கு தேவையானது அவனுக்கு ரூபா அப்படின்ற மாதிரி தான் அவன் கான்செப்ட்ல போவான். நம்ம அப்படி கிடையாதுங்க. மக்களுக்கு வந்து தரமான கறியா தரணுன்றதுக்காக நாங்க வளர்க்குறோம்.
சந்தையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த குட்டி காட்டுவாங்க சார். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோன்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா அந்த நம்ம இடத்துக்கு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வராதுங்க. நம்ம நினைச்சு அவங்க சொன்ன வெயிட்டுக்கும் நம்ம இடத்துக்கு வந்த பிறகு வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா கறியுடைய டேஸ்ட் சொல்ல முடியாது. நம்ம மாத்தி மாத்தி தரகர் மூலமா வந்து மாறி மாறி வரதுனால அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நேரடியா வந்து நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா நேரடியா வந்து பார்க்கலாம். எது நல்ல குட்டியோ எந்த குட்டியை வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம உயிரடியா எடை போட்டு பண்ணிக்கலாம். நிகரமான எடையும் நம்ம கிட்ட இருக்குங்க. தரமா இருக்கும், நிகரமான எடை. யாரு சின்ன குழந்தை வந்தாலும் அந்த ரேட்டு தான், அந்த வெயிட் தான்ன்ற மாதிரி இருக்கும் சார். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அழகா பதில் சொன்னீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு கிடா குட்டிகள் பிடிக்க வர்றவங்களுக்கு தரமான முறையில விலைகளை கணிசமா குறைச்சி கொடுங்க சார். ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி.